ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு இந்த குக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீட்ரூட் பால் கறி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துக்கொள்ளுவோம். பீட்ரூட்டை வடிவாக அதோட மேல் தோலை மட்டும் சீவி வடிவாக எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துருக்கேன். இதை இப்போ தண்ணியில் வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 தரம் தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இதை நாங்கள் எந்த முறையிலையும் வெட்டிடலாம். சில பேருக்கு நீட்டாக பெருசாக வெட்டி சமைக்க பிடிக்கும். எனக்கு குட்டியாக வெட்டி சமைக்க பிடிக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் வெட்டி கொள்ளுங்கள். நான் ரொம்பவே குட்டியாக தான் வெட்டி இந்த பால் கறியை வைக்கிறேன். நான் நல்லா சின்னதாக வெட்டி பாருங்கள். இப்படி சில பேர் இந்த நீட்டிலேயே அப்படியே போட்டு கறி வைப்பாங்க. நான் இதையும் குட்டி குட்டியாக வெட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ்லாம் இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு பால் கறி செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிற எல்லா பீட்ரூட்டையும் இது ஒரே மாதிரியான சைஸில் வெட்டி எடுத்து வச்சுக்கேன். இதை நாங்கள் இப்போ எந்த சட்டிக்குள்ளே இந்த பீட்ரூட் பால் கறி செய்ய போகிறோமோ அந்த சட்டிக்குள்ளே நாங்கள் வெட்டின பீட்ரூட் அவ்வளோத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெட்டி வச்சுக்க எல்லா பீட்ரூட்டையும் இந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டேன். இது ரொம்பவே ஈஸியாக செய்ய போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி அவிய விட்டு பால் விட்டு இறைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக உரைப்புக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக உள்ளி போட்டுக்கொள்கிறேன். அதோட பாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன். சில பேர் இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் போடுவாங்க. அதோட நான் உப்புத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். அதோட இந்த பீட்ரூட்டோட மட்டம் அணிக்கிற மாதிரி தண்ணி விட்டு போட்டு இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம். இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் போடுவினோம். ஏன்னா அவங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் அதை ஒன்றும் போடுறதில்லை. இப்படி தான் செய்ய போகிறேன். இதை இப்போ நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா அவிய விட போகிறேன். அவிய விட்டு இந்த தண்ணி நல்லாவே வற்றி வரணும். அது மட்டும் இந்த பீட்ரூட் நல்லா அவிய விடுவோம். இடைக்கடைக்க அடுப்பை குறைச்சி விட்டுட்டு இடைக்கடைக்க கிண்டி விட்டோம்னா தண்ணி வற்றணும்னா டக்கு அடி பிடிக்காது. பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த பீட்ரூட் அவிஞ்சு கொண்டு வருது. இந்த கறியை சில பேர் தாளிச்சு போட்டும் செய்வாங்க. இல்லாட்டி நீங்கள் இப்படி செய்துட்டு தாளிச்சும் போடலாம். நான் இந்த மாதிரி தாளிச்சு போடல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வற்றிட்டு இந்த டைமில் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கோகோனட் மில்க் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். விட்டுட்டு நல்லா வடிவாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி விட்டு ஒரு 2 கொதி வார மட்டுக்கும் ஒரு தேங்காய் பாலும் இந்த பீட்ரூட்டோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொஞ்சம் அவிய விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகி வந்துட்டுது. இந்த டைமில் கடைசியாக உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக பிச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த கறி கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த டைம்லேயே நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தாளித்து போடுவீங்க. இல்லை வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, சித்து மிளகாய் எல்லாம் போட்டு எண்ணெயில் தாளித்து போட்டாலும் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது நான் எவ்வளோ குயிக்காக இந்த கறியை டேஸ்ட்டாக செய்கிறேன்னு தான் செய்து காட்டியிருக்கேன். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்தோன்னா நீங்கள் அந்த முறையிலையும் செய்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் கறி ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.